அது அல்லாஹ்வுடைய தரப்புல எப்படி தண்டனை? ஒரு நாட்டுல ரெண்டு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படியா? ஒரு நாட்டில் ரெண்டு மார்க்க விஷயத்தில் இரண்டு விதமா தீர்ப்பு சொல்றாங்க, ரைட். இப்ப மார்க்க விஷயமாக இரண்டு அறிஞர்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். அதுல நீங்கள் ஏதாவது ரெண்டையும் நீங்க எடுக்க இயலாது. இரண்டு முரண்பட்ட கருத்தை சொன்னார்களே, ஆனால் ஒன்னு எடுக்கலாம், ஒன்னை தான் விட முடியும். ரெண்டையும் சேர்த்து உங்களால் எடுக்க முடியாது. அப்படி ஒன்னை எடுத்துட்டோம், அது உண்மையில தவறா இருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்துல நமக்கு கேள்வி வருமா அப்படிங்கறது அவங்க கேட்கிறாங்க. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஜ்தஹிது இதஜ்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரானி வ இதா அக்தா ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன். ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர் ஆய்வு செய்து சரியான கருத்தை நோக்கி அவர் சென்று விட்டாரேயானால் அவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும். அவர் தவறான கருத்துக்கு சென்று விட்டாரேயானால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? ஆய்வு செய்து தீர்மானிக்கிறவருக்கு தான் சொல்றாங்க, பின்பற்ற மக்களுக்கு சொல்லல. மக்களா இருந்தா கூட நீ என்ன செய்யணும்னு கேட்டா, இவர் என்ன சொல்றார், அவர் என்ன சொல்றார், ரெண்டையும் வைத்து நீங்கள் அந்த சொல்றதை வைத்து நீங்க ஆய்வு செய்யலாம். உங்களுக்கு நேரடியா அந்த அரபி மூலத்தை பார்க்க தெரியாதவர்கள் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? இவர் என்ன ஆர்குமெண்ட், எல்லா ஆர்குமெண்ட்டையும் குறிங்க, அவர் என்ன ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் குறிங்க, ரெண்டையும் வச்சு ஆய்வு பண்ணுங்க. நீங்களும் ஆய்வு பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளணும். குருட்டுத்தனமா ஏற்றுக்கொள்வது மார்க்கத்தில் கூடாது. அப்படி நீங்கள் ரெண்டையும் ஆய்வு பண்ணுனீங்க, ஒரு கருத்து உங்களுக்கு சரின்னு தெரியுது, ஆனா உண்மையில அல்லாஹ்ட்ட தவறா இருக்குது. நீங்கள் எதை சரின்னு கண்டீர்களோ அது அல்லாஹ்விடத்துல தவறா இருக்குன்னு சொன்னா நீங்க விளங்கி சிந்தனை செஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆதாரத்தையும் காட்டினாங்க, இந்த ஆதாரத்தையும் காட்டினாங்க, இதுதான் கரெக்டா தெரியுது அப்படின்னு எடுத்துக்கொண்டிருந்தீர்களே, ஆனால் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்கள் ஆய்வு செஞ்சிட்டீங்க. அப்படி பண்ணாம என்ன பண்றீங்க? ஜெயின்லாபு சொன்னா கரெக்டா தான் இருக்கு, இப்ராஹிம் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, ஷம்சுல் சொன்னா கரெக்டா இருக்கு, இப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது தப்பா இருந்தா கூலி கிடைக்காது. தப்பா இருந்தா என்ன செய்யாது? ஆதாரத்தோட ரெண்டு கருத்து வரும்போது, ஒரு கருத்து வரும்போது குர்ஆன் சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரெண்டு கருத்து வர்ற நேரத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கணும்னு சொன்னா உங்கள் சக்திக்கு உட்பட்டு அதை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஒவ்வொரு நாங்க தான் ஆய்வு பண்றோம்னா நாங்க 100% ஆய்வு பண்றோம். எங்க சக்திக்கு உட்படுத்த நாங்க ஆய்வு பண்றோம். நாங்கள் ஆய்வு பண்ணாத கிரவுண்ட் எவ்வளவு மிச்சமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆய்வுல டிஃபரெண்ட் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற புக்ஸுகள், அவர் இருக்கிற வாய்ப்பு வசதிகள், அதை வச்சுதான் ஆய்வு பண்ண முடியும். நாங்க தான் கரெக்ட் ஆய்வு பண்ணோம், நீங்களாம் கரெக்ட் இல்லாம ஆய்வு பண்ணி சொல்ல முடியாது. ஒருவனும் 100% ஆய்வு பண்ணதாவெல்லாம் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது. அவனவன் சக்திக்கு உட்பட்டு, மனசாட்சிக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா தெரியுது, எல்லா விதமான வெறுப்பை நீக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவெடுத்து செய்தீர்களே, ஆனால் சரியானதை நோக்கி நீங்கள் சென்றால் ரெண்டு கூலி, ஒரு தவறாக இருந்து விட்டா கூட நீங்க ஆராய்ச்சி தானே எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும். கண்ணை மூடி பின்பற்றவங்களுக்கு அது கிடையாது.